ஹாய் ஹலோ விவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் வந்து சார்ட்டர்ட் பப்ளிக் அக்கௌண்டன்ட் ஆஸ்திரேலியா. ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் அக்கௌண்டிங் கோர்ஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். இதோட எலிஜிபிலிட்டி, இதோட ஸ்கோப், சேலரி பேக்கேஜ் எப்படி இருக்கும், யாரெல்லாம் படிக்கலாம், என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், இதை தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் தட் வீடியோவை ஃபஸ்ட் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிகிரி முடிச்சுட்டு வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் +2 முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட நம்ம நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஆஸ் வெல் அஸ் நமக்கு வந்து கிளாஸஸ், அதாவது ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கான கிளாஸஸுமே நம்ம கம்யூனிட்டி பீப்புளுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் ஆர் சேனல். ஸோ இப்போ சிபிஏ ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது யார் கொடுக்குறா இந்த கோர்ஸ் அப்படின்னா, ஆஸ்திரேலியன் ஸ்டாச்சுட்டரி பாடி, அதாவது சர்டிஃபைடு ப்ராக்டிசிங் அக்கௌண்டன்ட் அப்படின்ற ஸ்டாச்சுட்டரி பாடி. இது வந்து ஒரு குளோபல் பாடி. ஸோ இவங்க வந்து நியர்பை ஒரு 150 கண்ட்ரீஸில் ரெக்கக்னைஸ் ஆன ஒரு பாடி. இவங்க இந்த கோர்ஸை அவைல் பண்ணுறாங்க. இவங்களோட அஃபீஷியல் ஆஃபீஸே பார்த்தீங்கன்னா 20+ ஆஃபீஸஸ் வந்து ஆல் ஓவர் த குளோப் வேர்ல்டு பூரா இருக்குது. ஆல்ரெடி இந்த கோர்ஸை முடித்த மெம்பர்ஸ் அப்படின்னா நியர்பை ஒரு 1,70,000 மெம்பர்ஸ் வந்து ஆல்ரெடி படித்து முடித்தவங்க இருக்காங்க. அதில் ஃபெலோ மெம்பர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, சீனியர் ஏரியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து 28,000க்கும் மேலே இருக்காங்க. அண்ட் 150 கண்ட்ரிக்கு மேலே இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஜாப் ஸ்கோப் வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இந்த கோர்ஸை வந்து யார் படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ சிபிஏ ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஹவு ஃபார் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் கோர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோர்ஸில் நம்ம படிக்கக்கூடிய அந்த 6 சப்ஜெக்ட்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கோர் ஏரியா ரிகார்டிங் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆல்சோ அக்கௌண்டிங். ஸோ அதனால் நம்ம முடிச்சதுக்கப்புறம் கார்ப்பரேட் கம்பெனிஸ் எதிர்பார்க்குற ஏரியாவில் நம்ம ரொம்ப சவுண்ட் நாலேஜாக அச்சீவ் பண்ணியிருப்போம் ஒன்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் கோர்ஸ். இப்போ இதை ப்ரொசீட் பண்ணணும், நான் இதை பர்சியூ பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆன்லைனில் இந்த இன்ஸ்டியூட்டோட மெம்பர்ஷிப்பை நம்ம அவைல் பண்ணணும். ஏன்னா இந்த இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி நார்ம்ஸ் அப்படிங்கிறது, அதாவது என்ட்ரி பாத்வேஸ் அப்படிங்கிறது வந்து 2 ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்குது. ஒன்று வந்து டிகிரி முடித்தவங்க பண்ணலாம், இன்னொன்று ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் கோர்ஸை முடிச்சிருக்கிறவங்க பண்ணலாம். அப்போ +2 முடிச்சிருக்கவங்க பண்ண முடியாதா அப்படின்னா, +2 முடிச்சிருக்கவங்க ஆஸ்திரேலியன் சிபிஏ பண்ணணுன்ற இன்டென்ஷன் இருக்குது அப்படின்னா, ஆஸ்திரேலியன் டிகிரி ஏதாவது நீங்கள் +2 முடித்ததுமே ஆஸ்திரேலியன் டிகிரியை பர்சியூ பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் டைரெக்டாகவே அந்த செகண்ட் லெவல் மெயின் கோர்ஸ், தட் இஸ் அசோசியேட் ப்ரோக்ராம் ஆஃப் சிபிஏக்குள்ளே வந்துடலாம். ரைட். அதனால நீங்கள் அர்லியராக பிளான் பண்ணுறீங்க, +2 முடிச்சோடனே நான் ஆஸ்திரேலியன் சிபிஏ தான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் ஆஸ்திரேலியன் பேச்சுலர் டிகிரியை பர்சியூ பண்ணுங்கள். ஸோ தட் இட் வில் பி ஈஸியர் டு என்டர் இன்டு சிபிஏ ஆஸ்திரேலியா. சரிங்களா? நிறையா யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த கோர்ஸை அவைல் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அரா எஜுகேஷன் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த 2 என்ட்ரி ரூட்ஸ் சொன்னேன் இல்லையா, டிகிரி அண்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடித்தவங்க. இப்போ நீங்கள் இந்த 2 ஏரியாவில் இருக்கிற 2 நபர்களுமே என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஆன்லைனில் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். இன்ஸ்டியூட்டில் போய் ஆன்லைனில் இந்த பர்டிகுலர் டிகிரி நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணி, உங்களோட ஐடி ப்ரூஃப் அப்லோட் பண்ணி, போனஃபைட் காப்பீஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களோட எலிஜிபிலிட்டி, தட் இஸ் நீங்கள் வந்து டைரெக்டாகவே எலிஜிபிள் டு பர்சியூ அசோசியேட் கோர்ஸா இல்லை ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எழுதி நீங்கள் அசோசியேட்டுக்கு போகணுமா அப்படிங்கிறத அவங்க வந்து உங்களுக்கு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ அது வந்து நம்மளோட டிகிரியை பொறுத்து தான். அதனால் நம்ம எடுத்ததுமே ஆன்லைனில் மெம்பர்ஷிப்பை வாங்கிட்டு நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, அவங்க நமக்கு ஸ்க்ரூட்டனைசேஷன் பண்ணி நம்ம டைரெக்டாகவே எலிஜிபிளா இல்லை ஃபவுண்டேஷன் எழுதணுமா அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த ஃபவுண்டேஷன் எழுதணுமான்றது வாட் இஸ் தட் அப்படின்னா, இது சிபிஏ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் 2 விங்குங்க. ஒன்று வந்து ஃபவுண்டேஷன் ஏரியா, 2வது அந்த அசோசியேட் ஏரியா. இந்த ஃபவுண்டேஷனுங்கிறது வந்து நம்ம அந்த ஈக்குவலி பேச்சுலர் டிகிரி ஆஃப் ஆஸ்திரேலியாவுக்கு ஈக்குவலி நம்ம ஒரு டிகிரி பண்ணலை அப்படின்னா நம்ம ஃபவுண்டேஷன் ரூட்டை எழுதி தான் போகணும்.
அதை எப்படி அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட எலிஜிபிலிட்டி நார்ம்ஸ்க்கு படி நம்ம படிச்சிருக்கோம் நம்ம யூனிவர்சிட்டிஸில் அந்த கிரெடிட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை அவைல் பண்ணுறாங்க. இல்லைன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எழுதி தான் நீங்கள் அசோசியேட் கோர்ஸுக்கு வரணும்னு சொல்லிடுறாங்க. ரைட்டுங்களா? அப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸில் நீங்கள் வந்து மினிமம் ஒரு 4 to 5 சப்ஜெக்ட்ஸ் அக்கார்டிங் டு த டிகிரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஃபவுண்டேஷன் எழுதி தான் நம்ம வந்து மெயின் கோர்ஸுக்கு போக முடியும். இல்லை நீங்கள் உங்களோட டிகிரியே வந்து மெயின் கோர்ஸுக்கு எலிஜிபிள் ஆகிடுச்சு, நீங்கள் ஃபவுண்டேஷன் எழுத வேணான்னு அவங்க உங்களுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் சிபிஏ ப்ரோக்ராமோட மெயின் கோர்ஸ்க்கே போயிடலாம். ஸோ இப்போது இந்த மெயின் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 சப்ஜெக்ட், இதுதான் நமக்கு மேஜர் ஏரியா. 6 சப்ஜெக்ட். இந்த 6 சப்ஜெக்ட் என்னென்னா எத்திக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், குளோபல் ஸ்ட்ராட்டஜி, லீடர்ஷிப். இது 4மே வந்து மேண்டேட்ரி சப்ஜெக்ட். அடிஷ்னலாக நமக்கு 2 ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்கும். அந்த 2 ஆப்ஷனல் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா எய்தர் ஆஸ்திரேலியன் டாக்ஸேஷன் அண்ட் ஆஸ்திரேலியன் டாக்ஸேஷன் அட்வான்ஸ், இந்த 2க்குமே வந்து ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஹாங்காங் டாக்ஸேஷன், அல்லாட்டி வந்து நியூசிலாந்து, மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரியும் நம்ம வந்து ஃபிஜி டாக்ஸேஷன், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் போய்க்கலாம். ரைட்டுங்களா? அதர்வைஸ் நீங்கள் ஆடிட்டிங் அண்ட் அஷூரன்ஸ், ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், கண்டெம்பரரி பிஸ்னஸ் இஷ்யூஸ் அண்ட் டிஜிட்டல் ஃபினான்ஸ், இதில் நீங்கள் எது வேணாலும் ஆப்ஷன்லாம் 2 சப்ஜெக்டை நம்ம சூஸ் பண்ணணும். ரைட்? அப்போ மேண்டேட்ரியா 4 ப்ளஸ் இதில் 2, இந்த 6 சப்ஜெக்டும் நம்ம முடித்தோம்னா நீங்கள் வந்து சிபிஏ ஆஸ்திரேலியன் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ரைட்? அப்போ இது முடிச்சாச்சுன்னா மெம்பர்ஷிப்பை கிளைம் பண்ணிடலாமான்னா நோ. பிகாஸ் இவங்களுமே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நீங்கள் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ணணுன்றாங்க. ரைட்? அந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் வந்து 3 வருஷம் மேண்டேட்ரியாக நம்ம பண்ணணும். பட் இந்த 3 வருஷம் அப்படிங்கிறது நமக்கு வந்து நீங்கள் கோர்ஸை சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ட்ரைனிங் சேர்ந்துருக்கணும், மீன்ஸ் படிக்கும்போது இதை பர்சியூ பண்ணணும், இல்லை படித்து முடிச்சதுக்கப்புறம் பண்ணணும், எந்த க்ரைட்டீரியாவுமே கிடையாது. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? நீங்கள் கோர்ஸு சேர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அக்கௌண்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கூட அதை நம்ம கிளைம் பண்ணலாம். ரைட்? ஸோ அதனால் நம்ம மேண்டேட்ரியாக 36 மந்த்ஸுங்கிறத கம்ப்ளீட் பண்ணணும் மெம்பர்ஷிப்பை கிளைம் பண்ணுறதுக்கு. அண்ட் இதோட எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இயர்லி 4 டைம்ஸ் நடக்குது. ரைட்? இந்த 4 டைம்ஸில் நம்ம எப்போ வேணாலும் விண்டோஸை பிளாக் பண்ணி எக்ஸாமை எழுதலாம். அண்ட் இது வந்து அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் நமக்கு அப்ஜெக்டிவ் ஆஸ் வெல் அஸ் டிஸ்கிரிப்டிவ் பேஸ்டாகவும் எக்ஸாம்ஸ் நடக்குது. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங், இதோட இன்டேக் எப்பெல்லாம் இருக்கும், எப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா இயர்லி 2 டைம்ஸ் நமக்கு வந்து செமஸ்டர் 1, செமஸ்டர் 2 அப்படின்னு சொல்லி இவங்க 2 டைம்ஸ் இன்டேக்ஸ் எடுக்கிறாங்க. நம்ம நவம்பரில் பண்ணோம்னா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏப்ரலில் எக்ஸாம் எழுதலாம். அதே ஜூன் கட் ஆஃபில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா செப்டம்பர், அக்டோபரில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேயே நமக்கு வந்து அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி சொல்லிடுறதுனால நம்மளோட எலிஜிபிலிட்டி அப்போவே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபவுண்டேஷன் எழுதி போகணுமா, இல்லை மெயின் சிபிஏ ப்ரோக்ராம் 6 சப்ஜெக்ட்டுக்குமே டேரெக்டாக என்ட்ரி ஆகிடலாமான்றது தெரிஞ்சிடும். பட் நீங்கள் மெம்பர்ஷிப்புக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களோட பேசிக் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுவீங்க இல்லையா, அதில் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்டு, அதோட டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், தட் இஸ் சர்டிஃபிகேட்ஸு, அது எல்லாத்தையுமே அஃபிஷியல் காப்பி நம்ம வந்து ஒரிஜினல் காப்பியை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியும் நீங்கள் அதில் போடணும். அண்ட் இஃப் எனி போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஒன்ஸ் ஆஃப்டர் அப்ளையிங் அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி சொல்கிறாங்க. இது வந்து டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ்க்கு. இதே நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எதாவது முடிச்சிருக்கீங்க, லைக் சிஏ, ஏசிசிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், இந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட டிரான்ஸ்கிரிப்ஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த ப்ரொஃபஷனல் பாடிஸ்க்கும் அண்ட் சிபிஏ பாடிக்கும் ஆல்ரெடி எம்ஓஏ இருக்குது அப்படின்னா நமக்கு சர்டன் பேப்பர்ஸ் வந்து எக்ஸம்ஷன் ஆகும். ஸோ இந்த சிபிஏ ப்ரோக்ராம் ஆஃப் ஆஸ்திரேலியாவோட டெசிக்னேஷனை நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஷார்ட்கட்டில் நமக்கு சர்டன் பேப்பர்ஸ் எழுதாமல் நம்மளால் அந்த டெசிக்னேஷனை அச்சீவ் பண்ண முடியும். பட் 6 பேப்பர்ஸில் 1 or 2 பேப்பர்ஸோ இல்லை உங்களோட எம்ஓஏக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் 4 பேப்பர்ஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் ஆகலாம். பட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பேப்பர்ஸை நீங்கள் வந்து எழுதி தான் ஆகணும். ரைட்? அது வந்து டிபெண்டிங் அப்பான் த ப்ரொஃபஷனல் பாடியோட எம்ஓஏவை பொறுத்து அது நீங்கள் அப்ளை பண்ணும்போது அவங்களே உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப இன்னைக்கு ஏஷியன் ரீஜியனில் ரொம்ப ஜாப் ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸு. சேலரி பேக்கேஜுமே சரி, பெட்டர் சேலரி பேக்கேஜஸ் இதுக்கு கிடைக்குது. இதை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தெரியணும், இன்னும் டீப்பாக கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஆர்ஆர் எஜுகேஷன் கால் பண்ணுங்கள். எனி டைம் உங்களுக்கு கவுன்சிலர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி
Courses like CA, CS, CMA, ACCA, USCPA, Australian CPA and CFA இது எல்லாமே வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் அவைலபிள் அட் ஆரா எஜுகேஷன். ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வேறு எந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணுனாலும் ஆரா எஜுகேஷனில் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ப்ரொஃபஷனல் கோர்ஸை பற்றி நம்ம தாராளமாக பார்க்கலாம். தேங்க்யூ.